ஈரான் எங்களிடம் கெஞ்சுகின்றது என டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன சில மணி நேரங்களில் ஒட்டுமொத்த மத்திய கிழக்குமே உலுக்கியுள்ளது ஈரானின் ஏவுகணை மழை. மார்ச் மாதம் 27 தொடக்கம் 28 நள்ளிரவு நடந்த அந்த பகிர் சம்பவங்கள் இதோ. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அரண்களை உடைத்து ஈரானின் கொத்துக்குண்டு ஒரு நகரின் இதய பகுதியில் விழுந்து வெடித்துள்ளது. இதில் 52 வயது முதியவர் ஒருவர் பலியாகியுள்ளார். எங்கள் குடியிருப்புகளை தாக்கினால் உங்கள் நகரங்கள் சுடுகாடாகும் என்ற ஈரானின் கோபமே இந்த தாக்குதல். சவுதியில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தை ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பதம் பார்த்துள்ளன. 10 அமெரிக்க வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர். அமெரிக்காவின் KC-135 போர் விமானங்களும் சேதமடைந்துள்ளதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. அமெரிக்காவிற்கு இடமளிக்கும் சவுதிக்கும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரியாத் நகரை நோக்கி பாய்ந்த 6 ஏவுகணைகளால் அரபு நாடுகள் உச்சக்கட்ட பீதியில் உள்ளன. இஸ்ரேலின் அயர்ன் டோம் மற்றும் அமெரிக்காவின் பேட்ரியாட் அமைப்புகளால் ஈரானின் இந்த ஏவுகணை மழையை 100% தடுக்க முடியவில்லை என்பது இப்போது அம்பலமாகியுள்ளது.